कर्मयोगं विकृत्य कर्मयोगं विकृत्य तत्र एकघण्टापरिमितकाले यथाशक्ति पश्यामः भगवदनुग्रहं पुरस्कृत्य तमिळ சொல்றார் சம்ஸ்கிருதம்னா புரியா சொல்றேன் பகவத்கீதையில் 700 ஸ்லோகங்கள் 700 ஸ்லோகத்தையும் சொல்லிட்டாரா பகவான் கேட்கக்கூடாது. ஏன்னா அங்க இருந்த சந்தர்ப்பம் எப்படி இருந்ததுன்னா யுத்த களத்துல யுத்தம் ஆரம்பிக்கிறது போது அந்த சமயத்துல அர்ஜுனனுக்கு என்னமோ ஒரு மோகம் வந்துருது. மனுஷாளுக்கு கவலை மோகம் இவைகள்லாம் எப்ப வரும் எதனால வரும்னு சொல்ல முடியுது. இத்தனை வருஷமாக நம்ம ஆண்டவாளது கௌரவாள நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு தீவிரமா இருந்தவர். அதுல பீமனும் அர்ஜுனன் தான் அந்த கதையில ரொம்ப தீவிரமாக அவளை கொல்லணுங்கிற எண்ணத்துல இருந்தார். தர்மபுத்திரன் பார்க்கும் அவர் வாழ்க்கை சிலை கடைசி வரைக்கும் இதுமே இதுதான் பண்ணணும்னு நினைச்சார். ஆனாலும் அர்ஜுனனும் பீமசேனும் அவர் ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமாக இருந்தார். இருந்த போதிலும் யுத்தத்தை வந்து அவளை பார்த்த பிறகு அதுலயும் நேர்மையா சக யோத்தவியம் யார் யாரோட நான் யுத்தம் பண்ணணும் என்னோட யுத்தம் பண்றதுக்கு யார் சித்தமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரெண்டு சைனிக்கும் நடுவுல நோமான்ஸ் லேண்ட் அங்கே போலாமா அங்கே கொண்டு போய் நிறுத்து பகவான் சொல்லி அந்த பகவான் சொன்னது இது கேட்டு பகவான் என்ன பண்ண ரூல்ஸ் தாண்டப்படாத இருந்தாலும் நிறுத்து நம்ம தெரிஞ்சினார். நிறுத்தது மட்டும் இல்லாம இப்ப பார் அப்படின்னு அவர் பாருன்னு சொன்னதுனாலதான் மோகம் வந்தது. அவர் யுத்தத்தில் பாருன்னு சொன்னது எல்லாரும் அனந்ததியா இருந்தா இத்தனை பேரும் நமக்கு வேண்டியவா பந்துக்கள். அதனால இப்படிப்பட்டவரை யுத்தம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அது யுத்தம் பண்ணினாலும் வின்-வின் சிச்சுவேஷனா ரெண்டு கட்டமான சிச்சுவேஷனா அப்படின்னு யோஜனை பண்ணி ஸ்ரேயோ போக்து பைக்ஷமபீஹ லோகே பிச்சை எடுத்துட்டாவது சாப்பிடலாமே தவிர யுத்தம் பண்றதுனால ஒரு லாபமும் இல்லையே ஒரு தீவிரமான ஒரு அபிப்பிராயத்தை வர அப்ப பகவான் அவரை சரி பண்ணி ஒரு காரியத்தை நீ பண்ணணும். இதான் முக்கியமான பகவத்கீதை உபதேசம். முன்னேறமையான வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீ உமக்கு என்ன காரியம் விதிச்சிருக்கோ அதை பண்ணிட்டே இருக்கணும். அது எப்படி பண்ணணும் என்கிறதை இவை சொல்றார் விசேஷமாக. அப்படி அவாவாளுக்கு விதமான ஸ்வதர்மத்தை ஒரு நாளும் விடப்படாது எனக்கு ஒரு உயர்ந்ததான ஒரு அம்சம் சொல்லக்கூடியதான அத்தியாயம் இந்த 3 அத்தியாயம். அதுல பகவான் ஆரம்பிக்கும் பொழுது அசோச்சியானந்த சோகஸ்தம் பிரஜாபாதாம்ச பாடசே நகாசு நகதாசு நானுசோச்சந்தை பண்டிதாக அப்படின்னு ஆரம்பித்து யார் பிராணம் விட்டா யார் பிராணம் விட போறா இவைகளை பற்றியெல்லாம் யோஜனை பண்ணக்கூடாது. நம்ம காரியத்தை நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானத்தினால்தான் மோட்சம் அப்படின்னு விசேஷமாக ஆரம்பிச்சு சாங்கிய யோகத்துல ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது விசேஷமா சொல்றதுனால மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுக்கு வரக்கூடியதான எல்லா விதமான துன்பங்கள் கவலைகள் இவையெல்லாம் அடியோடு போகணுமே. ஆனால் அதற்கு ஒரே வழி தன்னை தான் அறிந்து கொள்வது. இதுதான் சகல வேதங்களும் சொல்றது. சர்வே வேத எப்பரமானந்தி தபாம்சி சர்வாணி எப்பதந்தி அப்படின்னு உபனிஷத்துகள் தான் கர்மத்தை என்ன சொல்றதோ ரொம்ப விஷயம் தானே உங்களை நீங்க அறிவோம். இப்ப நம்மள அறியறதில்லை, மற்றவங்களை பத்தி தான் நம்ம விஷயம். கிளாஸ்ல நம்ம உட்கார்ந்து நம்ம என்ன தெரிஞ்சுன்னா அதை கேட்கல, பக்கத்துல இருக்கிற கவனிக்கிறான். அவன் செல்போன் நோண்டிட்டு இருக்கானா இதான் பார்த்துட்டு இருக்காரு. நான் அறியணும் சொல்லி அது வரணும்னா அதற்காக கர்மயோகத்தை ஆரம்பிச்சார். இங்கே 2ஆம் அத்தியாயத்துல நேஹா விக்ரமணா சோஷ்டி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமபி அஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத் அப்படின்னு இந்த கர்மயோகத்தை ஆரம்பிச்சுட்டு விட்டுனா ஒன்றும் பரவாயில்ல. இந்த ஸ்ரீகள்லாம் சில விரதங்கள்லாம் ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் விரதம் ஆரம்பிச்சு பாதியில நோன்பு பாதியில விட்டு படித்த மகாபாரதம் யார் ஆரம்பிச்சாங்க?
என்னடா இருக்குங்க அதெல்லாம் ஆரம்பிச்சா முடிக்கணும், என்ன காரியம் சொன்னா இப்படி சொல்லலாம். அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் ஆரம்பிச்சாலும் ஒரு அடி முன்னால வச்சாலும் அதனால லாபம். இந்த பக்கம் பீச்சுக்கு போனோம்னா நான் 10 பக்கம் கிடக்கு போனேன். அது கொஞ்சம் அது நான் மேல ஆரம்பிக்கிறது அது வரைக்கும் பண்ணது ரைட்டு தானே. அதே மாதிரி நம்ம ஆரம்பிச்சு விட்டோம்னா வாழ்க்கையில இத்தனை வயசு ஆனவங்க சம்ஸ்கிருதம் கத்துக்கிட மாட்டோம். ஒன்றும் கவலையே படாதீங்க, நீங்க ஆரம்பிச்சாலே நல்ல காரியம். ஏண்டான்னா பகவான நோக்கி 4 அடி வச்சிருக்கேன், இது நிச்சயமா அவரை சேர்றது ரொம்ப கிட்டதான் இருக்கு. இந்த அபிப்பிராயத்தை தான் மனுஷன் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு கர்மயோகத்தினால்தான் சித்த சுத்தி வரும். சித்த சுத்தினால நிச்சயமா பகவத் சுரூபத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்ப அர்ஜுனனுக்கு கன்ஃபியூஷன். முதல்ல ஆத்மாவானது பிறகு இல்லை, மரணம் இல்லை, சதாயத்தை விரைவா விபத்து மாயம் கற்று நபபூவ கற்றது அப்படின்னு ஆத்மா நித்தியம் சாஸ்வதம் அதை அறிந்து கொண்டால்தான் முக்தின்னு ஒரு தரம் சொல்றேன். அடுத்த என்ன சொல்றேன், குரு கர்ம இவரஸ்வான கர்மாவை பண்ணுங்கிறேன். ஆனா நான் அறியறதா கர்மாவை பண்றதா, வேதாந்தத்தை கேட்கறதா இல்ல கர்மாவை பண்ணே உட்கார்றதா, இப்படியும் பேசுறேன் அப்படியும் பேசுறேன். அதனால இந்த விவசாயம் சரியா இருக்கு, கன்ஃபியூஷனா இருக்கு. அதனால கிளியரா சொல்லிக்கணும் நான் என்ன பண்ணணும், எதை பண்ணினா நான் தேவத்தை அடைவேன் அப்படின்னு கிளியரா சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற கர்மயோகம். 43 ஸ்லோகங்கள். கடைசி 5 நிமிஷத்துல இந்த அத்தியாயத்துல என்னென்னதான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம சமரைஸ் பண்ணி பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும். இருந்தாலும் எது முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அம்சத்தை சமரைஸ் பண்ணணும். இதுல முதல்ல அர்ஜுனன் கேட்ட கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. ஜாயசை கர்மணஸ்தே மதா புத்தனார்த்தன சத்தியம் கர்மணி கோரேவ அம்பியோ ஜெயசேஷவா. நீங்க கர்மாவை விட ஞானம் தான் வசதி நீங்க சொல்றதான் தோன்றது. உங்க இன்டென்ஷன், உங்களுடைய தாற்பயம் கர்மாவில் இல்ல ஞானத்துல இருக்குன்னு தெரியுது. ஞானத்தை விட கர்மாவை விட ஞானம் தான் ரொம்ப வசதி நீங்க நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன். அப்படி இருக்குமே ஆனால் கடைசியில நீங்க கர்மாவை மட்டும் என்ன ஏன் தோன்றேன். அதான் புரியலையே, நானும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சிக்ஷன் பந்து வேலை. அப்படி இருக்கிற காலத்துல நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கர்மாவை கர்மாவை தோன்றிட்டு இருக்கீங்க. ஞானத்தினாலேயே ஸ்ரேயஸ் வருமே ஆனால் என்ன உங்களுக்கு ரொம்ப பிரியமான சிஷ்யனை பத்துவ மேல இருந்தீங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஞானத்தை எடுத்துக்கோன்னு சொல்லாம கர்மாவில தோன்றுல இருக்கு. இமத்தம் பத்தின் கர்மணி கோரேமா, கோரமான கர்மம். கர்மாவை கோரம்னு சொன்னா என்ன, பண்றப்பவே கஷ்டம்னு. சுகம் வர்றது இல்லை, அது அப்புறம் பார்ப்போம். பண்றப்பவே கஷ்டம். காலம் எழுந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும், பச்சை தண்ணியில குளிக்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், சூரியோதயம் வரைக்கும் காயத்ரி மந்திரத்தை பண்ணணும், சூரியோதயமான உபஸ்தானம் பண்ணணும். அவனுக்கெல்லாம் அப்பதான் சார் நல்ல தூக்கம் வருது. ராத்திரிலாம் விட அந்த காலம் எல்லைமானி வர தூக்கம் தான் ஒரு விசேஷம். ஒரு 2 நிமிஷம் எழுந்து உட்கார்ந்தாலும் ஒரு பொய் தூக்கம் தூங்குறப்ப அது ஸ்வர்க்க சுகம். எழுந்துக்கோன்னு சொன்னாலும் 2 நிமிஷம் உட்கார்ந்தா அந்த அதை விட்டு நீங்க என்னன்னா இந்த கர்மாவை பண்ணணும், அந்த கர்மா தூமதாந்தனா இருக்கோ, அந்த புகையெல்லாம் கண்ணை வந்து அழிக்கிறது, இப்படி அக்னி வந்தனம் பண்ணுங்க. இந்த கர்மாக்கள்லாம் பண்றது கஷ்டமா இருக்கு. பலன் எப்ப வருதோ என்னமோ தெரியல. ஆகையால் தத்தியம் கர்மணி கோரேமா நியோதிசேஷவா வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திம் மோகயே ஜீவமே. ஒரு கன்ஃபியூஷனா இருக்குன்னு நீங்க சொல்றது, எனக்கு மோகத்தை கொடுக்கறாங்கன்னு இருக்கேன். அதே பத நிஷ்டித்ய. ஆகையால் நான் ஒண்ணு சொல்றேன், இதை பண்ணுங்கோ அதை பண்ணணும் சொல்லுங்க. ரெண்டுக்கும் எது நல்லதோ நீங்களே சொல்லுங்க. நான் தான் இது பண்ணணும் சொல்லுங்கன்னு சொல்லல. ஆனா என்ன சொல்றேன், ஒண்ணு கர்மா பண்ணணும்னு சொல்லுங்க, இல்ல ஞானத்துக்காக முயற்சி பண்ணணும். ரெண்டுல ஏதாவது உணர்ந்து இதுவும் நல்லது அதுவும் நல்லது, இந்த கதையெல்லாம் வேண்டாம் போங்க அப்படின்னு நிச்சயமா நான் என்ன மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை சொல்லுவோம். ஆரம்பிக்கிற சத்தியம் கர்மணி கோரேமா கதே சம்பத நிஷ்டித்ய ஏன ஸ்ரேயோபமப்னுயாம் பகவத்பாதர். அப்பா நான் கிளியரா தான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஏதோ நான் கன்ஃபியூஷனா சொன்ன மாதிரி நீ நினைக்கிறேப்பா. அப்படி இல்லப்பா, அப்படி இல்ல. நான் சொல்றேன் பாருங்க, லோகேஸ்மின் விவிதா நெக்டா புரா புரோக்தா மயானகா ஞான யோகேன சாங்கியானம் கர்ம யோகேன யோகினாம். லோகேஸ்மின் இந்த உலகத்துல விவிதா நிஷ்டா 2 விதமான யோகங்கள்.
எப்படி இருக்கு? புரா புரோக்தா மயானகா. இப்பதானே சார் சொன்னேன், ஒரு 2 நிமிஷம் முன்னாடி சொன்னேன். சாங்கிய யோகம் தானே கர்ம யோகம் வந்திருக்கு. வஸ்துதாக 700 ஸ்லோகமும் பகவான் சொல்லல. பகவான் ஏதோ ஒரு 2 நிமிஷம் அவருக்கு சொல்லியிருப்பாரு அர்ஜுனன். அந்த சொன்னதுனாலேயே அர்ஜுனன் மாறிட்டான். வேத வியாசாச்சாரியர் அந்த சொன்னதான அம்சத்தை 700 ஸ்லோகமா நமக்கு பிரதிபாதனம் பண்ணியிருக்காரு. ஞாபகம் சொல்லணும், யுத்த காலத்துல 700 ஸ்லோகம் நம்ம படிக்கிறதே 1.5 மணி நேரம் 6 நேரத்துல இருந்து அவன் தான் வேடிக்கை பார்த்துருக்காரு. இந்த கதையில பயப்படாது. அவருக்கு ஏதோ உபன்யாசம் பண்ணினார். அர்ஜுனன் இவர் சாட்டிஸ்ஃபைட், இதை பண்ண ஆரம்பிச்சுதான் தெரியப்படும். வியாசாச்சாரியர் நமக்கு புரியணுங்கிறதுக்காக பகவான் சொன்னதான உபதேசத்தை 700 ஸ்லோகமாக 18 அத்தியாயமாக படிப்படியாக புரிகிற மாதிரி எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. இப்பத்தானே சொன்னேன், புரா புரோக்தமயானகான. புராண என்ன இல்ல, நானே முன்னால சொல்லிருக்கேன். முன்னால எப்ப இந்த உலகத்தை ஆரம்பிக்கிற காலத்துல, சிருஷ்டியாரம்ப காலத்துல வேதங்கள்லாம் நம்ம வெளி கொண்டு வந்தோம். எனக்குள்ளதான் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாந்த பிரகிதம் தஸ்மை. முதல்ல நான் என்ன பண்ணினேன், ஓங்காரத்தை ஹிரண்யகர்ப்பருக்கு சொன்னேன். அதனால வேதங்கள்லாம் வெளியில வந்தது. அந்த வேதங்கள்ல சொல்லியிருக்கேன். அதனால ஏதோ சொன்னேன் சொல்றாங்க. புரா புரோக்தமயானகா. எப்படி? ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். ஞான யோகமும் சொல்லியிருக்கேன், கர்ம யோகமும் சொல்லியிருக்கேன். யாருக்கு அதுல குவாலிஃபிகேஷன் இருக்கோ, யாருக்கு சித்த சுத்தி இருக்கோ, யார் அதை முடிச்சுக்கணும், அவள் ஞானம் கொடுக்கணும். அது வரலைன்னா அது என்ன விடுறத? ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்குறோம். ரெகுலரா 10ல இருந்து 4 வரைக்கும் பாடம் சொல்லி கொடுத்தா எல்லாரும் பாஸ் பண்ணணும். சில குழந்தைகள் ஏதோ கொஞ்ச நாள் பேக்வர்டா இருக்க, அவள் என்ன பண்ணணும், திருப்பியும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு சொல்லணும். அதனாலதான் இந்த வித்யை கொடுக்கறதுங்கிறது வித்யாதானம் ரொம்ப வசதி. அப்படி விசேஷமாக அவளுக்கு ஸ்பெஷலா நம்ம கவனிக்கிற மாதிரி அந்த ஞான யோகத்துக்கு அதிகாரம் இல்லாதவர்களுக்கு அவளையும் ஞான யோகத்துல அதிகாரம் வந்து அவற்றை அடையணுங்கிறதுக்காக கர்மயோகம். அதனால கர்மயோகேன யோகினாம். இந்த கர்மாவை வேண்டாம், டைரக்டா ஞான யோகத்துக்கு போனா என்ன, நகர்மணாமனாரம் ஆத்மைக்கர்மியம் புருஷோஸ்தே. இந்த ஜன்மாவிலையோ போன ஜன்மாவிலையோ நீங்க கர்மயோகத்தை பண்ணி அதனால சித்த சுத்தி இருந்தால் தான் நீங்க இதை அடைய முடியும். கர்மாவை ஆரம்பிக்காமல் நான் முதலையே ஞான யோகத்துக்கு போறேன்னா நடக்காத காரியம். ஆகையால் கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணித்தான் நான் பண்ணணும். சில மகான்கள் போன ஜன்மாவிலேயே பண்ணிருக்கா, அவளுக்கு சித்த சுத்தி சுவாவ சித்தமாக வந்துருக்கும். அவள் டைரக்டா ஞான யோகத்துல போகலாம். ஆனா மீதி பேர்லாம் என்ன பண்ணா கர்மயோகம். கர்மாவை ஆரம்பிக்காம க்ஷேமத்தை அடைய முடியாது. சந்நியாசனாதேவ சித்திம் சர்வமதிகச்சதி. சந்நியாசனாதேவ சந்நியாசம் வாங்கிட்டதுனாலே எல்லாம் விட்டதுனாலே சித்தி வராது. அதனால என்ன பண்ணா கர்மாவை அனுஷ்டானம். கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுங்கிறது நான் பண்ணிட்டே இருக்கேன். இல்ல பண்ணாம இருக்க முடியுமா? ஒரு மனுஷனாகி ஒரு கர்மாவும் பண்ணாமல் இருக்க முடியாது. சும்மா இருக்கேன், சும்மா இருக்கிறது அப்படி இருக்க முடியாது. யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா சரீரம் வேற சும்மா இருக்கிற மாதிரி இருக்க தோன்றதே தவிர நிஜமாவே யோசனை பண்ணி பாருங்க. நீங்களே உங்க சரீரம் கால் ஆட்டிட்டே இருப்பீள், இல்ல கண்ணை சுண்டிட்டே இருப்பீள், இல்ல தலை கொச்சு சுண்டிட்டே இருப்பீள். ஏதாவது ஒண்ணு பண்ணித்தான். சும்மா அப்படி யோகத்தில் உட்கார்ந்தப்போ எவ்வளவு நேரம் உட்கார முடியாது. அதோட நீங்க அவ்வளவு சரீரத்தை நீங்க நிறுத்தி வைத்திருந்த போதிலும் அந்த சரீரத்தை நிறுத்துறதுக்கும் அசையாம நிறுத்துறதுக்கும் ஒரு பிரயத்னம் தேவை. அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதோட மட்டும் மூச்சுல அது உள்ளே இருக்கு நிறுத்த விழா. மனசு ஏதாவது ஒண்ணு அசைஞ்சுட்டே இருக்கு, அதை நிறுத்த முடியுமா கூடாது. அப்ப என்ன கர்மாவை பண்ணாம நான் நிறுத்துறேங்கிற பட்சத்துல அது நடக்காத காரியம். ஆகியா கர்மா பண்ணணும். நஹி கர்ம கருத்து காரியத்தை அவச கர்ம அவசகா. அவன் தன் வசமா இல்லாம இன்வாலண்டரியாக கர்மாவை பண்ணிட்டு தான் இருக்கான். அதனால நான் கர்மாவை பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க. இம்பாசிபிள் கூட முடியாது. ஞானியானப்புறம் சமாஜ நிலையில போனீங்கன்னா என்னமோ தெரியாதே தவிர அது வரைக்கும் எல்லோரும் கர்மாவை பண்ணி போட்டுத்தான் இருக்கணும். ஆகையால் வேற வழியே கிடையாது. அதனால என்ன பண்றேன், காரியத்தை கர்ம சர்வ பிரகதிதே குணை கர்மேந்திரியாணி சம்யம்ய ஆஸ்தே மனச ஸ்மரன்.
இந்திரியாத்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்சதே. அதுலயும் கர்மாக்களை பண்றோம்ல, என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த கர்மேந்திரியாணி சக்ஷேபே என்ன பண்றான்? கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் விட்டுட்டு ஒண்ணும் பண்ண மாட்டான். அப்படியே கண்ணு கை கால் அசையாம அப்படியே இருப்பான். பாக்குறவாளுக்கெல்லாம் நல்லா மகாத்மான்னு தெரியும். ஆனா மனசுல ஊர்ல இருக்கிற எல்லாம் ரொம்ப நினைச்சுட்டு இருப்பான். அது என்னன்னா மித்யாச்சாரஸ்ஸ. அதனால பிரயோஜனம் இல்லை நமக்கு. இல்லை, வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியதான புலங்களையும் சரீரத்தையும் அடக்கினால் மட்டும் போராது. முக்கியமாக நீங்க எதை அடக்கினா மனசு அடக்கணும். அதை அடக்காம சரீரத்தை மட்டும் அடக்கினா அது பிரயோஜனம் இல்லை. மித்யாச்சாரஸ்ஸ உச்சதே. ஆகையால் நீங்க என்ன பண்ணணும்? யஸ்மிந்திரியாணி மனசா நியம்ய ஆரவதே அர்ஜுனா. கர்மேந்திரிய கர்மயோகம் அசக்தஸ்ஸ விசிஷ்யதே. கண்ணு காது மூக்கு நாக்கு இது ஞானேந்திரியங்கள் பேரா. கர்மேந்திரியங்கள் வாக்பாணிபாத வாயுஸ்தாதிகள் இவைகள் என்ன பண்ணணும்? இதனால கர்மாவை பண்ணிட்டே இருக்கோம். ஆனா மனசை மட்டும் பகவான் இடத்துல நிறுத்துவோம். இந்த மனசை மட்டும் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவனுக்கு பண்ண வேண்டிய கர்மாக்களை பண்ணி கொண்டே இருந்துடையானால் மேலே பலத்தை எதிர்பாராக்காமன்னு சொல்ல போறேன். அப்படி பண்ணிட்டே இருந்துடையானால் அப்ப என்ன அவன் ரொம்ப வசதியானவன். அசத்வஸ்ஸ விசிஷ்யதே. அப்படின்னு இது வரைக்கும் கர்மாக்களை பண்ணணுங்கிறத சொன்னார். இப்ப நீங்க கேள்வி கேட்பீங்க, ஏன் சார் பண்ணணும்? எப்பவுமே எதை பண்ணணும்னு சொன்னாலும் அதுக்கு காரணங்கள் சொல்ல வேண்டாமா? மனசு கேட்கும். நீங்க கேட்காத போனால் நம்ம சொல்றது சார் இது எதுக்கு வை அந்த கேள்வி வருமா இல்லையா? கர்மாக்களை நீங்க ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 8 காரணங்கள் சொல்றாரு. கர்மயோகத்துல சில காரணங்கள் சொல்றார். இவ பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல என்ன சொல்றார்? நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோக்ய கர்மணா. வேலை செய்யாமல் இருக்கிறத விட வேலை செய்கிறது வசதி. தேர்ஃபோர் டு இட். முதல் காரணம் என்ன? நான் ஒண்ணும் செய்யாம அது உங்களால முடியாது காரியம். வேலை செய்யாம இருந்ததுன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா இங்க என்னன்னா கர்மா பண்ணினா சம்பளம் வரும் இல்லையா? சோ அதனால பண்ணுது. நியதம் குரு கர்மத்வம். உனக்கு எந்த கர்மா நியதமாக பண்ணணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ இவர் டியூட்டின்னு சொல்றோம் அது நிச்சயமா பண்ணுவோம். ஏன்னா கர்மஜ்யாயோக்ய கர்மணா. ஃபர்ஸ்ட் ரீசன் கர்மாவை பண்றதுங்கிறது கர்மாவை பண்ணாமல் இருக்கிறத விட ரொம்ப வசதி. அதனால கர்மா பண்ணுது. இன்னொன்னு உங்களால பண்ணாம இருக்க முடியாது, அதனால பண்ண முடியாது. சரீர யாத்ரா விஜயத்தே நப்ரசித்தே கர்மணா. நான் பண்ணாம இருக்கேங்கிறேன் நடக்காத காரியம் சொன்னீங்க. பண்ணாம உங்களால் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அதுபடிய சுவாவம். அதனால சுவாவோகை துரதிக்கிரமாக தாண்ட முடியாது. ஆகியால் கர்மாவை பண்ணிட்டான். முதல் என்ன சொன்னேன்? பண்ணாம இருக்கிறத பண்றது வசதிங்கிறதுனால பண்ணணும். ரெண்டாவது உங்களால பண்ணாமல் இருக்க முடியாது, ஆகியால் பண்ணித்தான். மூணாவது ஒரு வாரம் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நான் ஏதாவது கர்மாவை பண்ணினேன்னா அது நம்மளை பந்திச்சு விடுவோம். நல்ல கர்மா பண்ணினா புண்ணியம் வருது, புண்ணியம் வந்தா அதை அனுபவிக்கிறதுக்கு இன்னும் ஜென்மா வேணும். அதே போல பாவ கர்மா பண்ணாங்கன்னா அதனால துன்பம் வருது, துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னும் ஜென்மா வேணும். சோ விவகாரம் இந்த சுழலையே மாட்டிக்கிறவன். சோ பெட்டர் ஐ டோன்ட் டு எனி ஆக்ஷன். புண்ணிய கர்மாவும் பண்ண மாட்டேன், பாவ கர்மாவும் அப்படிங்கிறா இல்லப்பா, அது தப்பு. நீ பண்ணக்கூடியதான கர்மாவை பகவானுக்காக பண்றதுன்னு வச்சுட்டு இருந்தால் அப்ப உனக்கு ஒரு பந்தமும் வரும். ஆகியால் கர்மா கர்மணோ அந்நியத்ர யோகோயம் கர்ம பந்தனா அதர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரா. இப்ப மூணாவது காரணம் சொல்லும் பொழுது கர்மா பண்ணணுங்கிறது மட்டும் இல்லாம எப்படி பண்ணணும்னு வேற சொல்றாரு. எப்படி? கர்மணோ அந்நியத்ர யோகோயம் கர்ம பந்தனா. புண்ணிய கர்மாவாகட்டும் பாப கர்மாவாகட்டும் உங்களை பந்திக்கும் சம்சாரத்துல தள்ளும். அதனுடைய பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். எப்பொழுது அந்த கர்மாவானது ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணாமல் இருந்துடையாது. பகவானுக்காக பண்ணினதான கர்மா அது உங்களை இம்சப்படுத்தாது, அது பந்திக்காது. ஆகையால் ததர்த்தம் கர்ம கௌந்தேய. அதனால கர்மா பண்ணப்பா முக்த சங்க சமாச்சர. கர்ம சமாச்சாரம். கர்மாவை பண்ணித்தான் ஆகணும், நன்றாக பண்ணணும். எப்படி? முக்த சங்க. அதுல பண்றது இல்லாம பண்ணணும். இதை பண்ணினா புண்ணியம் 4 பேர் உங்களை வசதின்னு சொல்வாளோ இந்த ரொம்ப வேண்டாமே. நான் பண்ணணும், பகவான் பண்ணணும் சொல்லியிருக்க. தர்மசாஸ்திரம் சொல்றது பண்றேன்.
அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பலத்தை எதிர்பாராமல் பண்ணுங்க. 3 காரணம் சொல்லிட்டேன். 4வது காரணம் என்னன்னா, உலகத்தை படைக்கிறப்ப பிரஜாபதி உங்களோடய கர்மா சொல்லி பண்ணியிருக்காரு. சக யஜ்ஞா பிரஜா ஸ்ருத்வா புராவாச பிரஜாபதி அதீன பிரசவிஷ்யத்வம் ஏக வஸ்து கிட்டகாமதுத். உலகத்தை படைக்கும் பொழுது மனுஷியால படைக்கும் பொழுது மனுஷியாலோடயே கர்மாவை பண்ணார். சக யஜ்ஞா பிரஜா ஸ்ருத்வா ஜனங்களோட யஜ்ஞத்தையும் சேர்த்து உலகத்தை படைத்திருக்கார். சொல்லிட்டு என்ன சொன்னார், நீங்க இந்த கர்மாவனால க்ஷேமத்தை அடையுங்கோன்னு சொல்லி கொடுத்திருக்கார். நம்மளோட படைச்சு நமக்கு க்ஷேமம் வர்றதுக்காக பண்ணினான கர்மாக்களை நம்ம விட்டுலாமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால கர்மா பண்ணும். பகவத் கிருபை அவர் சொன்னதுனால பண்ணுங்க. இது 4வது. இது பண்ணினா என்ன லாபம் சார்? தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்தா பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேய பரமவாஸ்யதா. நீங்க தேவதைகளுக்கு கர்மா பண்ணிடலானால் அந்த தேவதைகள் நீங்க கொடுத்ததான அபிஷனால சந்தோஷப்பட்டு அவ உங்களுக்கு இன்றைடன் சம்மதம் கொடுக்கிறார். மழை பெய்ய நிறைய தானியங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய மனசுக்கு என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ எல்லாம் பகவான் கொடுப்பார். நீங்க பகவானுக்காக கவனிச்சோம்னா பரஸ்பரம் பாவயந்தா ஒருத்தர் சகாயம் பண்ணி ஸ்ரேயம் பரம் உயர்ந்ததான ஒரு நிறைய அடைவுகள். இப்ப 4வது காரணம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 5வது காரணம் என்னன்னு சொல்றார், இஷ்டான் போகான் விவோ தேவா தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாः தைர்தத்தான பிரதாய ஏப்யः யோ புங்கே ஸ்தேன ஏவ சஹ. பகவான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கார். என்ன கொடுத்திருக்கார்? நீங்க ஏதோ நான் பூஜை பண்றேன், ஜபம் பண்றேன், இது பண்றேன்னு இல்ல. முதல்ல பண்றதுக்கு சரீரம் கொடுத்திருக்காரு. பூஜை பண்றதுக்கு விக்கிரகம் நீங்களா சிருஷ்டி பண்ணீங்க, பகவான் தான். புஷ்பங்கள்லாம் யார் கொடுத்தது? நீங்களா பண்ணீங்க. அவன் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜை பண்ணிட்டு மந்திரம் யார் பண்ண? பகவான் தான் பண்ண. நீங்க பண்ணக்கூடிய நைவேத்தியங்கள்லாம் அவர் தானே. உங்க பர்ஸ்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து உங்களுக்கே 2 ஏக்கர் ரத்தம் கொடுத்தா சந்தோஷப்படுமா? உலகத்துல நீங்க பண்றதெல்லாம் பகவான் கேட்க அது பண்றேன் இது பண்றேன் நாளைக்கு சீர பொருட்கெல்லாம் பண்றேன் எல்லாம் அவர் கொடுத்ததா இருக்கலாம். அது ஏதோ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு சொன்னா நான் நியாயமா சொல்லுங்க பாருங்க. விவகாரம் பகவான் இத்தனையும் கொடுத்தாரு. ஆனா அந்த கொடுத்த பதார்த்தங்களை அவருக்கே காட்டாம நீங்க சாப்பிட்டுன்னா அதான் கேட்பாங்க. விவகாரம் அட்லீஸ்ட் நீங்க ஏதோ நான் பண்றேன் நான் தான் பண்றேங்கிற கர்வம் வேண்டாம் உங்களுக்கு. ஆனா ஒண்ணு வச்சுக்கோ, நீங்க அனுபவிக்கிற பதார்த்தமும் நீங்க எதை பண்றீங்க நத்திங் நியூ. உலகத்துல நீங்க நான் பகவானுக்கு பூஜை பண்றேன் ஹோமம் பண்றேன் நீங்க கதையே வேண்டாம். நான் உண்மையை புரிஞ்சுட்டேன். அவர் கொடுத்த பதார்த்தங்களை அவருக்கு காய்ச்சி பண்ணிட்டு அவர் ஏதாவது ஒண்ணு எடுத்துன்னா அடுத்த தரம் பூஜையில கிடையாது. தட்டு நிறைய வடை வச்சிருக்கு, ஒரு வடை எடுத்து சாப்பிட்டான்னு வச்சுக்கோ பகவான் இனிமேல நோமோர் நைவேத்தியம் கொடுக்க மாட்டேன். மனுஷனுடைய சுபாவம் இருந்தாலும் என்ன, தேவதைகள் திருஷ்டுவா திரப்பியந்தி நகவை தேவா அஸ்னந்தி ந விபந்தி. தேவதைகள் உட்கொள்வதில்லை, குடிப்பதில்லை. திருஷ்டுவா திரப்பி அதுவும் நமக்கு இருந்தா அதே கடையில சேப்பட்டு பார்த்தா ரூபி போயிட்டு நல்லா இருந்திருக்கோம். இல்ல போவா அது இல்லையே இன்னொரு பண்றது இருக்கு நமக்கு வேண்டாம். ஆனா தேவதை என்ன அப்படின்னா பார்த்தா அவளுக்கு சந்தோஷம். ஆனா அதையும் காமிக்காம நீ சாப்பிடுவ பார்த்தா அது என்ன கோபம் திருட்டுத்தனம். அந்த திருட்டுத்தனம் நமக்கு வரப்படாதுங்கிறதுக்காகவது கர்மா பண்ணுங்க. இது அடுத்ததா. அதுக்கப்புறம் யஜ்ஞசிட்டாசின சந்தஹ முச்சந்தே சர்வகில் விஷைஹ புஞ்சதே தேத்வகம் பாபாஹ ஏ வதந்தி ஆத்மகாரணாத். நமக்காகவே நம்ம சமைச்சுட்டு நமக்காகவே நம்ம சாப்பிடுறோம் பார்த்தா இது பாவம். நீங்க எந்த கர்மா பண்றீங்களோ அந்த கர்மாவை அந்த பலத்தை பகவானுக்கு கொடுத்து அந்த நைவேத்தியங்கள் அவருக்கு நிவேதனம் பண்ணின காலத்துக்கு மிச்சம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதனால எல்லா பாவமும் யஜ்ஞசிஷ்டாசினா யஜ்ஞம் பண்ணி அதுக்கப்புறம் அது மிச்சமா இருக்கிற பதார்த்தங்களை சாப்பிட்டு அந்த நைவேத்தியம் பண்ண பதார்த்தங்களை சாப்பிட்டேன்னா அது என்ன சர்வகில் விஷயி. இங்கே சாதாரணமா நம்ம நைவேத்தியத்தில் யஜ்ஞ யாகாதிகள் கூட பகவான் பண்ணினான மிச்சம் புரோடாசத்தை எஜமான பஞ்சமாக இடாம் பெற்றையந்தி அப்படின்னு அந்த மிச்சத்தை கொஞ்சம் சாப்பிடணும்னு இருக்கு. அதே போல நீங்க எதையும் நைவேத்தியம் பண்ணினா அந்த மிச்சத்தை நைவேத்தியம் பண்ணதான
ஏவதந்தே ஆத்ம காரணா. ஆனா பாபிகள் என்ன பண்றாங்க? தனக்காக நான் சமைச்சுக்கிறேன். ஆத்திர போனேன்னா மாமி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கேள் அப்படின்னா சமைச்சுட்டு இருக்கேன், சாப்பிட வேண்டியதோ இருக்கணும் பசிக்கணும் அப்படின்னு சொன்னா பாபிகள். என்ன பண்ணிட்டு இருக்கு? பகவானுக்கு ஹவிசுவன் ரெண்டும் ஒண்ணுதான். பகவான் சாப்பிட வர்றாரா? பகவானுக்கு இதான் சம்பிரதாயம். மகான்கள்ல என்ன சொல்ற பழைய நாள்ல பகவானுக்காக சமைச்சுட்டு இருக்கேன், நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கேன், பகவான் ஒண்ணு சாப்பிட போறது நீங்க தான் சாப்பிடுற. இருந்தாலும் அந்த மனசுல என்ன விருப்பத்தை அது பகவான் அப்படின்னு நிவேதனம் பண்ணி மிச்சம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒண்ணு திருட்டு தோஷம் போச்சு, ரெண்டாவது பாவங்கள்லாம் போச்சு, நம்ம பண்ணியிருந்தான பாவங்கள் போயிடுது. ஆகையால் இப்படி ஒரு 6 காரணம். ரெண்டாவது காரணம் இந்த உலகமே நடக்கணும்னு நீங்க கர்மாவை பண்ணணும். ஏன்னா நாமெல்லாம் எப்படி பிறந்தோம்? அம்மா அப்பா உட்கொண்ட அன்னம் இருக்கேன், அந்த அன்னத்தினுடைய சாருனால பிறந்தோம். அன்னத்பவந்தி பூதானி. அந்த அன்னம் இங்க இருந்து பிறந்தது. பர்ஜன்யாதன்ன சம்பவா. மழை வந்ததுனால காய்கறிகள் நெல் எல்லாம் வளர்ந்தது. அதனால மழையினால அது வந்தது. மழை இங்கிருந்து வந்தது. யஜ்ஞத்பவந்தி பர்ஜன்யா. யஜ்ஞயாகங்கள் பண்ணினான்னா மழை வரும். அந்த யஜ்ஞயாகங்கள் எங்கே பிறந்ததுன்னு யஜ்ஞ கர்ம சமுத்பவா. நீங்க ஆக்சுவலா அதுக்காக பொருள் எல்லாம் கொண்டு வந்து மந்திரங்கள்லாம் கொண்டு வந்து வாத்தியாரம் கொண்டு வந்து எல்லாம் சேர்ந்து பண்ணணும். அந்த கர்மாவனால் தான் யஜ்ஞம் உண்டாச்சு. அந்த கர்மா எங்கிருந்து உண்டாச்சுன்னா வேதத்துல சொல்லுங்க, கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. ஓஹோ, அந்த வேதமானது எங்கிருந்து உண்டாச்சுன்னா அந்த வித்தி பிரம்ம அக்ஷர சமுத்பவம் அந்த பரமாத்மாவில இருந்து வருது. இப்ப அந்த பரமாத்மா இங்க இருக்குன்னா அன்னம் பிரம்மே திவ்ய ஜானா மறுபடியும் அன்னத்துக்கு வந்து அன்னாத்மவந்தி பூதானி ஆரம்பிச்சு அந்த அன்னமானது மழையில இருந்து வர மழை வரணுமையானால் நீங்க யஜ்ஞத்தை பண்ண யஜ்ஞம் பண்ணணுமையானால் அதுக்கு நீங்க முயற்சி எடுக்க அந்த கர்மாவானது வேதத்தினால பிறக்க அந்த வேதமானது அக்ஷரத்தினால வந்து அந்த அக்ஷரமானது கடைசியில என்ன ஆச்சு இன்னும் வியாபிச்சு. இப்படி ஒரு சக்கரமா இருக்கு. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹயः அபாயோ இந்திரியாராமः மோகம் பத்தஸ ஜீவதி. இப்படி ஒரு பெரிய சக்கரத்தை தயார் பண்ணியிருக்கேன். இந்த சக்கரத்துக்கு முட்டுக்கட்டை போடாம நீங்க இருக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணனா நம்ம கர்மாவை பண்ணணும். இப்படி பண்ணிட்டே இருந்தா ஒரு சுவாமி சக்கரத்தை அடைந்தார். இதுக்காக ஒரு காரணம். அப்படி இல்லாமல் யஸ்வாத்மரதிரேவஸ்யாது ஆத்ம திருப்தஷ்டம 7 காரணம் சொல்லியாச்சு. இப்ப என்ன அப்படி இல்லாமல் தான் மட்டும் தான் வயர் நோக்கணும், தான் மட்டும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறானோ ஆத்மன்யே வச்சதன் துட்ட. இப்படி இல்லாமல் அந்த பிரம்மத்தை பரமாத்மாவை அறிந்து கொண்டு அந்த அவனிடத்திலேயே ரசித்துக் கொண்டு எந்த மகாத்மா இருக்கானோ அவன் வேணா கர்மாவை பண்ண வேண்டாம். இது எல்லாரும் என்ன உங்களால கர்மா பண்ணாம இருக்க முடியாது. ஆத்மாவிலேயே சந்தோஷம், ஆத்மாவிலேயே ஒரு திருப்தி, ஆத்மாவனிடத்திலேயே ஒரு சந்தோஷமான நிலை யாருக்கு இருக்கோ அவன் வேணா கர்மாவை பண்ண வேண்டாம். தஸ்யகாரியம் ந வித்யதே. அந்த ஆத்ம ஞானம் வர வரையந்த நீங்க கர்மாவை பண்ணித்தான் ஆகணும். அந்த ஆத்ம ஞானம் வந்துருக்குன்னு வச்சுக்க இனிமேல் nothing exists. நைவதஸ்ய கிருதே நார்த்தே நாக்ருதே நேஹ கஷ்டனா நதாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிதர்த்தவ்யபாஸ்ரய. இப்படிப்பட்டதான ஒரு மகாத்மா இருக்கானே, ஆனால் அவன் எதையும் யாரிடத்தையும் எப்பொழுதும் எதிர்பார்க்கிறது இல்லை. நீங்க அப்படி இருக்கணும், எல்லாம் வேணும், எல்லா சகாயமும் எல்லா இடத்துலையும் வேணும் எதிர்பார்க்கறது. அந்த மகாத்மா தான் செஞ்ச கர்மாவையும் எதிர்பார்க்கல, இது செய்ய வேண்டியது இது பண்ண வேணும் இது பண்ணணும்னு எதிர்பார்க்கல, யாரிடத்தையும் வந்து எதிர்பார்க்கல. அப்படி இண்டிபெண்டா நிற்கிறான். ஆகையால் அந்நிலையை அடையிறதுக்காக என்ன வழி? தஸ்மாத சக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர. ஆகையால் அசக்தா பற்றுதல் இல்லாமல். எதுல பற்றுதல்? நான் இதை பண்ணுகிறேன், அப்பதான் பற்றுதல். அதோட இந்த பலத்துக்காக நான் பண்ணுகிறேன். பலத்துக்காக ஒரு கர்மம் பண்ணினேன்னா உங்க மனசுல ஒரு 50% பலத்துல தான் இருக்கு. ஒன்று கல்யாணம் ஆகணும்னா அனுமார் கோவில சுத்த ஆரம்பிச்சார். இப்ப பையனுக்கு கல்யாணம் ஆகல, நம்மளுடைய 2 பேருக்கு அப்படியே அனுமார் கோவிலுக்கு சொல்றார். ஒவ்வொருத்தரும் சுத்திட்டு அனுமாரை பாக்குறப்ப இன்னும் வரம் வரலையே, இன்னும் வரம் வரலையே. இவன் அனுமார் மேல பக்தி இல்ல, காரியம் ஆனந்த இடத்துல
ஸோ எப்பவுமே ஒரு பலத்துல ஒரு திருப்தி இருந்தா உங்களுடைய டோட்டல் அட்டென்ஷன் அந்த கர்மாவில் இல்லை. பகவான் என்ன சொல்ற, நிச்சயமா பரிபூர்ணமான ஒரு எண்ணத்தோட நீங்க பண்ணணுமே. உங்க மனசு இன்னும் நினைக்க நமக்கு இந்த பலம் வேணும்னு நினைச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்ப அந்த பலம் இன்னும் வரலையே அப்படிதான் எதிர்பார்க்கணும். முழுக்க முக்த சந்த சமாச்சாரம் கீழே சொல்லிட்டேன். அதுதான் தஸ்மா ததம் காரியம் கர்ம சமாச்சாரம். எதை உனக்கு விதிச்சிருக்கோ அதை பண்ணுங்கோ. நீங்க பாட்டுக்கு எது சுலபமா இருக்கோ, எது என்னால பண்ணணும்னு எனக்கு என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அது பண்றேன்னு சொல்லப்படுது. எது உனக்கு விதிச்சிருக்கோ அதான் காரியம் கர்ம சமாச்சாரம். அசத்தோகி ஆச்சரன் கர்மா. ஒரு கர்மாவை அசக்தனாக பலத்துல சக்தி இல்லாமல் கர்மாவில் பண்றது இல்லாம யார் பண்றானோ பரமா புரோதி பூர்வா அந்த மனுஷன் உயர்ந்ததான நிலையை அடைகிறான். ஆகையால் அதுக்காக ஒரு 7 காரணம் சொல்லிட்டேன். இன்னொன்னு சொல்றேன் கடைசியில. கர்மண இகைசம் சித்தி ஆஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரஹமேவாபி சம்பஸ்யன் கர்த்தும் அர்ஹதி. ஜனகாதயெல்லாம் ராஜாக்களா இருந்தா, உயர்ந்ததான நிலையில இருந்தா, அத்தனை பேரும் என்ன பண்ணினா தெரியுமா, கர்மாவை பண்ணிட்டே தான் க்ஷேமத்தை அடைஞ்சு. ஞானம் வந்த பிறகு கூட லோக சங்கிரகத்துக்காக நான் கர்மா பண்ணினா தானே பார்த்து கர்மா பண்ணேன். ஜனங்கள்லாம் காப்பி அடிக்கிறதுலாம் இஷ்டம். நம்ம எல்லாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் தானே காப்பிக்கிறோம். அவன் எப்படி வச்சிருக்கான், நம்ம பழசெல்லாம் விட்டோம். நமக்கு அதுல இஷ்டம் இல்லை. அவன் நல்லா இருந்தா அது மாதிரி நம்ம இருக்கணும். அவன் இது நல்லதுன்னு சொன்னா இது கேட்க மாட்டான். ஏன்னா ஜனங்களுடைய சுவாவம் எப்படின்னா எஜ்ஜதாகிறது ஸ்ரேஷ்ட தத்ததேவ இதரோகனா. யாரை நீங்க வச்சத்துன்னு கருது தெரிவிக்கிறோ அவன் எப்படி இருக்கானோ அப்படிதான் பண்றேன். அதனால ஜனகாதிகளை பாருங்க, அவன் எதுக்காக கர்மா பண்ற, நான் பண்ணினாலே பண்றவ எழுத பண்ணுவா அப்படி இல்ல. ஞானம் இன்னும் வரலைன்னாலும் அதனால கர்மா பண்ணிட்டு தானே ஞானத்துக்காக முயற்சி பண்றா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால 2 விதமாகும். கர்மாவை அவசியம் பண்ணணும். கர்மண இகைசம் சித்தி ஆஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரஹமேவாபி சம்பஸ்யன் கர்த்தும் அர்ஹதி. ஆசிரியர்கள் நீங்க சத்தியாவனம் பண்ண ஆரம்பிச்சா உங்க பையன் பண்ணணும். நீங்களும் உங்க பையனை பண்ணினா வேற பண்ணணும். நீங்க பண்ணாம அவங்க டிவி பார்த்தா அவனை பண்ணா பண்ண மாட்டோம். விவகாரம் பண்ணா 4 பேர் பண்ணதை பார்த்து பண்ணாதான் வழக்கம் ஒரு அர்த்தம். ஆகையால் அப்படித்தான் பண்ணணும். ஆகையால் விவகாரம் தத்ததேவ இதரோகனா சயத் பிரமாணம் கொடுத்தே அவன் எது பிரமாணம் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறானோ லோகஸ்தது வர்த்ததே. ஆகையால் கர்மாவை நம்ம அவசியம் பண்ணணும். அப்பதான் சரியாகும் அப்படின்னு லோகக்ஷேமம் தரும் அப்படின்னு சொல்றாரு. அதோட இல்ல, இதுக்கு எக்ஸாம்பிள் வேற எங்கேயோ தேட வேண்டாம், நான் தான் பகவான் சொல்றார். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் திருஷிலோகேஷ வியஞ்சனா. மூலத்திலே நான் இது பண்ணணும்னு ஏதாவது இருக்கா? உனக்கு பேர் ஓட்டிட்டு இருக்கேன் பாருங்க. ஆனந்தமா ஆத்துல உட்கார்ந்து க்ஷேமா இருக்கலாம். 16,108 ஆத்துக்காரிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் இருந்தாலும் சௌக்கியமா ஆனந்தமா இருக்காங்க. இருந்தாலும் வெயில யுத்த கலக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் பண்ணிருக்காங்களா? விவகாரம் என்ன லோகக்ஷேமம் நமே பார்த்தவ்யம் அடைய வேண்டியது வேற ஒன்றும் இல்லை. கர்மணி இருந்தாலும் கர்மா பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? அதனால என்ன பார்த்தாலும் பண்ணணும். ஒருவேளை நான் பண்ணலைன்னு என்ன ஆயிடும்? பகவானே பண்ணல, நாமே பண்ணணும். நான் இந்த கர்மாவை பண்ணலே நினைச்சுக்கோ. ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவா, மம வர்த்மானுவர்த்தந்தே, என்னுடைய வழியிலேயே ஜனம் போவான். அவனும் கர்மா பண்ண மாட்டான். பண்ணாத மனம் உமக்கு என்ன இருக்குன்னா உத்ஸ்ரீதே யுரிமே லோகாஹ நகுர்யாம் கர்ம ஜெயதம். நான் கர்மாவை பண்ணலைன்னா லோகங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அதோட இல்ல சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம் உபஹன்யாமி மஹப்ரதா. இந்த ஜனங்கள்லாம் இன்னன்னாருக்கு என்னென்ன கர்மா இருக்கு, இந்த கர்மா இவனும் பண்ணல அவனும் பண்ணலன்னு அப்புறம் எல்லோரும் எல்லா கர்மாவும் ஏதாவது தோணியது பண்ணாங்க. அப்புறம் சாங்கர்யம். சாங்கர்யத்தை மகத்தரமான தோஷம். ஆகையால் பண்ணப்படாதப்ப எல்லோரும் அவ கர்மா விடப்படாது.
அதோட எப்படி தெரியுமா, லோகத்துல ஒரு மனுஷன் பற்றுதலுக்காக இதை பண்ணணுங்கிறவன் எப்படி அந்த சீரியஸா பண்றானோ அதே மாதிரி நீ அதே அளவுக்கு சீரியஸ் இருக்கணும். ஆனா பலத்துல ஆசை சத்தா கர்மணி அவித்வாம்சா அஜ்ஞானிகள் எப்படி ரொம்ப அட்டாச்சா ஒவ்வொரு கர்மாவும் பண்ணிட்டு இருக்காளோ, கிரிக்கெட் பார்க்கிற பத்தியில எல்லாத்தையும் விட்டா சார், காஃபி கொண்டு வந்து கொடுத்தா அதையும் அப்படியே வந்துட்டே இருக்கா. அதே மாதிரி நீங்க கீதை படிக்கிறான்னு சொன்னா கேமா எப்படி அவித்வான்களானவர் அவனுக்கு புரிஞ்சதான விஷயத்துல அவ்வளவு அட்டாச்சா பண்ணிட்டு இருக்காளோ, சத்தா கர்மண்ய வித்வாம்சா எப்படி பண்ணிட்டு இருக்காளோ, யதா குர்வந்தி பாரதா குர்யாத் வித்வாம்ஸ் ததா அசக்தா, அதே போல வித்வான் பலத்துல எதிர்பாராமல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் கர்மா பண்ணும்போது சிக்கேன் லோக சங்கிரகம். ஏன்னா லோகத்துல இருக்கிற க்ஷேமம் காணப்படும். அதோட இல்லை, நான் ஏதோ இந்த கர்மா பண்றதுக்காக சுவாமியை பண்றதுக்காக பகவானுக்கு பிரதர்ஷனம் பண்றேன் நினைச்சிட்டு இருக்கேன் போறேன்னா, ஒரு 10 நாள் விரதம் இருக்கேன் சார் அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு ஜனங்களை மாத்தி விடாது. எவனுக்கு எதுல பற்றுதல் இருக்கோ அவன் அதை மாத்தி விட்டுனா அதையும் விட்டுருவான் இதையும் விட்டுருவான். அதனால என்ன பண்ணும், எந்த வழியில போறோம் அந்த வழியை போகட்டும். ஆனா இது நல்ல வழி, இது சொல்லிக் கொடுக்கும். அதனால நமக்கு வேதம் ஜனயேது அஜ்ஞானம் கர்ம சம்ஞானம் தோஷயே சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாஜரன். மனுஷனை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாதீங்க. எப்பவுமே இது நல்லது இது பண்ணது சொல்லணுமே தவிர அவன் பண்றது அது பண்ணாதீங்களோ இது பண்ணாதீங்களோ சொல்லாதீங்கோ. ஏன்னா பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வதா அஹங்கார விமூடாத்மா சத்தாஹமிதி மன்யதே. லோகத்துல ஜனங்கள் எல்லாம் கர்மா பண்ணும் பொழுது நான் தான் பண்றேன் நினைச்சிருக்கேன். ஒன்றும் நீ ஒன்றும் பண்ணல, பிரகிருதே கிரியமானான், பிரகிருத்தியான அவனுடைய மனசுல இருக்கக்கூடியதான வாசனைகள் அவனை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு தூண்டுறது. ஆனா ஜனங்கள் நான் பண்றேன்னு நினைக்கிறா, அது வேண்டாம். இதை புரிந்து கொண்டவன் ஞானி. தத்துவவித்து மகாபாவோ குணகர்ம விபாகயோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. நம்ம கண்ணு பொருளை பார்க்கிறது, உள்ள இருக்கிற ஆத்மா பொருளை பார்க்கிற கண்ணை பார்த்துட்டு இருக்க எல்லாமே பாருங்க. காது கேட்கறது, கேட்கிற காத அவர் வேடிக்கை பார்த்துட்டு. அதனால ஆத்மாவோட இந்த சம்பந்தம் ஒண்ணும் இல்லை. எல்லாம் இந்த புலன்கள் மனசு புத்தி இந்த விஞ்ஞான கோஷங்கள் இதுதான் பண்றது தான் உண்மையான ஸ்வரூபம். இது அதை விட்டு வேற எதுவும் நினைக்க கூடாது. பிரகிருதே குணசம்மூடா சத்தந்தே குணகர்மசு ஆனகிருஷ்ணவிதோ மந்தான கிருஷ்ணவின்ன விசாரையே. இப்படி கொஞ்சம் அறக்குறையா தெரிஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நீங்க அசைச்சு விட்டுருந்தேன். அதாவது அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பக்தி ஸ்ரத்தா போயிடும், அப்புறம் அவன் ரொம்ப மோசமா போயிடும். அப்படி எல்லாம் பண்ண தோஷையே சர்வ கர்மா. அவனை இது பண்ணுங்க அதை பண்ணுங்க, அதோட சந்தியாவந்தனமும் பண்ணுங்க, பகவன் நாமாவும் சொல்லுங்க அப்படின்னு வேதாந்தமும் வாசிங்க அப்படின்னு அவன் என்கரேஜ் பண்ணணும். இப்படி யார் பண்றானோ மயி சர்வாணி கர்மாணி எல்லா கர்மாக்களையும் பகவான் இடத்துல அவனை பகவான் இடத்துல விட்டுட்டு அத்தியாத்ம சேதசா நம்ம ஆத்மாவையே நினைத்துக் கொண்டு நிராசிய நிர்மமோ பூத்வா இது வேணும் அது வேணும் ஆசை வேணும். பகவானுக்கு நீங்க லிஸ்ட் கொடுக்க வேண்டாம். ஏன்னா உங்க மனசுல என்ன ஆசை இருக்குன்னு அவருக்கு தெரியாது. உங்க மனசுக்கு பின்னால் தானே இருக்க. நீங்க என்னென்ன ஆசைப்படுறேன்னு அவருக்கு தெரியுமா தெரியாத? அவருக்கு தெரியுங்கிறப்ப நீங்க திரும்பி ஏன் தொந்தரப்படுத்துறேன் வேண்டாம். நிராசிய நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரா. இந்த நான் ஜெயிக்கணும் ஜெயிக்க மாட்டேனோ, ஜெயிச்சா நமக்கு லாபம் உண்டோ, இதெல்லாம் முதல் அத்தியாயத்தில் சொல்லியிருக்கேன். அர்ஜுன யுகத்தோட பட்டிருக்கேன். இத்தனை பேரையும் நம்ம ஜெயிச்சோம் என்றால் அப்ப அண்ணா இல்லை தம்பி இல்லை பந்துக்கள் யாரும் இல்லை, எல்லாரையும் நான் விட்டேன். வெறும் ராஜ்யம் மட்டும் இருக்கு. யார் சௌக்கியமா இருக்கணும் ஏகாமத்தே காட்சி தந்தோம். யாருக்காக நம்ம எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், அவள்லாம் என்னோட யுத்தத்துக்கு வந்திருக்க. அவன் ஜெயிச்சவருக்கு ஐ காண்ட் என்ஜாய், தோத்து போனா ஐ காண்ட் என்ஜாய். சோ விவகாரம் ரெண்டு பக்கத்திலையும் யுத்தம் பண்ணினாலும் நட்டம் தான், பண்ணாத போனாலும் நட்டம் தான். பகவான் சொல்லி பண்ணினாலும் லாபம், பண்ணாத பண்ணலாம் அப்படிங்கிறது. அதனால விவகாரம்
அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கியப்பா, வேண்டாம். அந்த மனசுல கால விடு. நாளைக்கு என்ன ஆகிறதுங்கிற விவகாரம் உனக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணும், கொடுத்த டியூட்டியே பண்ணும், தைரியமா பண்ணும். நிராசேர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதத்வரா. யுத்யஸ்வாங்கிறது அர்ஜுனா. நமக்கு என்னன்னா புருஷ்வான். நம்ம கர்மாவை நம்ம பண்ணணும், விடாம பண்ணணும், எப்பவும் பண்ணணும். இப்படி பண்ணினா சகலக்ஷேமத்தை அடைவோம். இதை யார் தெரிஞ்சுட்டு பண்றானோ சகலக்ஷேமத்தை அடைவோம். ஏவே மதமிதம். இந்த 8 காரணங்களுக்காக கர்மாவை பண்ணணும் எனக்கூடியதான என்னுடைய அபிப்பிராயத்தை அனுதிஷ்டந்தி மானவாஹ ஸ்ரத்தாவந்தோ அனசூயந்தஹ. ஸ்ரத்தையோட அசூயை இல்லாமல். அசூயன்னு குணேஷு தோஷாவிஷ்கரணம். நன்னா இருந்தா அவனிடத்துல வைத்தறிச்சல் கொடுக்குது. இதுதான் அசூயா. அப்படி இல்லாம இருந்தவர்களுக்கு அனசூயந்த முச்சந்தே தேவி கர்மபி, அவளுக்கும் செய்வோம். அப்படி இல்லாமல் பகவானிடத்துல அசூயை வச்சுட்டு கவலைப்பட்டு கர்மா பண்ணாம இருக்காமல் ஏற்பே ததப்யசூயந்த நானுதிஷ்டந்திமே மதம். என்னுடைய அபிப்பிராயத்தை யார் பண்றதில்லையோ சர்வ ஞான விமூடாம்ஸ்தா. என்ன, இது ஒண்ணுதான் உண்மையான ஞானம், சரியான வழி இது ஒண்ணுதான். இதை விட்டான அஜ்ஞானி. சர்வ ஞான விமூடாம்ஸ்தா வித்தி நட்டான தேகசா. ஆமா, நீங்க சொன்ன உதயம் பண்ண எல்லாரும் மாறி போயிடுறா. ஞானம் இருந்தாதான், பக்தி ஸ்ரத்தை இருந்தாதான். என்ன மனுஷன் எப்படிங்க, யார் எதை சொன்னாலும் உள்ளூர் அவன் மனசுல அவன் ஓகேன்னு சொன்னாதான் வேலை செய்யும். குழந்தைய அடிப்படின்னு 50 தடவை சொல்ல வேண்டும். படிக்கிறானோ அவனுக்கு செல்போன் தான் வேணும், டிவி தான் வேணும், விளையாட்டு தான் வேணும், அதுதான் அவனுக்கு ருச்சி. என்னைக்காவது நீங்க 50 தடவை சொன்ன பிறகு என்னைக்காவது ஒரு நாள் பக்கத்தாத பையன் நல்ல மார்க் வாங்கினா அவனுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறான், நம்மளும் மார்க் வாங்கலாமே அப்படின்னு என்னைக்கு தோணுமோ அப்பதான் பண்ணுவோம். பையன் இல்லை சார், நீங்களும் அப்படித்தான். வயது என்ன ஆனாலும் அன்லஸ் உங்களுக்குள்ள இருக்கிற அந்தராத்மா எஸ்ன்னு சொன்னாதான் நம்ம பண்ணணும். அதுக்கு எத்தனை காரியங்களும் நம்ம பண்ணணுமோ அது பண்ணணும். அதுக்காக லோகத்துல மனுஷன் அவாவாளுடைய பிரபுத்தி எப்படி இருக்கோ, மனசுல வாசனை எப்படி இருக்கோ அப்படிதான் பண்ணுவோம். எல்லோரும் பகவான் சொன்னார், கீதை சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே பண்ண போறது இல்லை. இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணணும். சதுசம் சேட்டதே ஸ்வஸ்யா பிரகிருதே ஞானமானபி. பெரிய உத்தியோகத்தில் 2 லட்சம் மாசத்துக்கு சம்பளம், சன்னியாசனம் பண்ணலாமோ பண்ணு 100 தடவை சொன்னாலும் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன் சுவாமி பண்ணல? என்ன சதுசம் சேட்டதே ஸ்வஸ்யா. அவன் மனசுல என்ன வாசனை இருக்கோ அதான் அவன் எல்லாம் கொடுத்திருந்தாலும் நல்ல வழியில வாழ்ந்தது அவனா மாற்றிக் கொள்ளணும். பிரகிருதி சாந்தி பூதானி ஜனங்கள் அவாவ வழியில தான் அவன் போனார். அதனால நீங்க கட்டுப்படுத்தி இது பண்ணாத பண்ண சாப்பாடு போடலன்னா வேற எங்கேயா சாப்பிட்டு கிடைக்கும். ஒன்றும் விவகாரம் இல்லை. அதுக்காக நம்ம நல்ல வழியா மனசை மாற்றணும். இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வே கௌர்யவஸ்திதோ. ஏன் இப்படி நடந்துக்கா? யாரும் வேற சொன்னா பாருங்க, நல்லா படிச்சவா அறிந்தவா அவளும் நல்ல வழியில இல்லாம கெட்ட வழியில போறாள். சில டைம் வேஸ்ட் பண்றாள். இந்த மானிட பிறகு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காள். எதற்கு அப்படின்னு கேட்கலையானால் அவன் மனசுல ஆசை, வெறுப்பு, ராகத்வேஷங்கள், பிரிஃபரன்சஸ் இருக்கு. இது நல்லது இது கெட்டது அவனே தீர்மானம் பண்ணிட்டான். அது பிரகாரம் தான் அவனுக்கு இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ தயோ நவசமாகச்சேது. அதுக்கு வசமாயிடாதீங்க. உங்க விருப்பு வெறுப்புகளுக்கு நீங்க வசமாயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டம் ஔக்கியஸ்ய பரிபந்தினம். பரிபந்தினம் பிரதிபந்தகம். அதான் உங்களை பிரதிபந்தகமாக்குறது. அதனால என்ன சொல்றேன், ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா. கொஞ்சமா பண்ணினாலும் உங்க தர்மத்தை விடாம பண்ணுவோம். பரதர்மோ பரதர்மா சுஅனுஷ்டிதா. அவங்க நன்னா நான் பண்ண முடியும் அப்படின்னு பண்றதாக இருந்தாலும் உமக்கு எது விகிதமா இருக்கோ அது எவ்வளவு முடியுமோ அதை பண்ணுங்க. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. ஸ்வதர்மத்தை பண்ணிட்டே பிராண விட்டாலும் பரவாயில்லை. பரதர்மோ பயாவஹா. பரதர்மாவது ரொம்ப தப்பு. ஆகையால் நமக்கு எது விகிதமா இருக்கோ அது பண்ணணும். இப்படி 8 காரணங்கள் கர்மாவை பண்ணணும் என்பதற்காக சொல்லி இந்த கர்மாவை பண்ணினத்தினால ஏற்பட்டதான ஆத்ம ஞானத்துல இருக்கிறவனுக்கு சகலட்சணமோ அவனுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை
எனக்கூடியதான விஷயத்தையும் சொல்லி சாதாரணமா இருக்கக்கூடியதான மனுஷன் நல்ல வழியில இருக்கிறவாள் நம்ம மாற்றி அசைக்க விடையா முடியாது அசைக்கப்படாதுன்னு சொல்லி இப்படி கர்மாக்களை பலத்தை எதிர்பாராமல் அகங்காரம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடித்தார். அதற்கு பிறகு அவனவன் தன் வழியிலே தன் இஷ்டமாக போறதுக்கு காரணம் அவன் மனசுல இருக்கக்கூடியதான விருப்பு வெறுப்புகள் அப்படின்னு சொன்னாங்க. ஆக வேதத்துல சொல்லியிருந்தாலும் பெரியோர்கள் சொன்னாலும் அது அனுஷ்டானம் ஏன் பண்ணலைங்கிறதுக்கு அவன் மனசுல இருக்கக்கூடியதான ஆல்ரெடி பிறக்கிறதோ இருக்கக்கூடியதான ராகத்வேஷங்கள்னு சொன்னாங்க. அது எங்க இருக்க? ஆத்மாவில மனசுல இருக்கு. இப்ப இந்த மனசை யூ ஷுட் கிளென்ஸ். அதுக்கு என்ன வழி? ஸ்வதர்மம். எவ்வளவு முடியுமோ ஸ்வதர்மத்தை பண்ணிட்டே இருப்போம். மனசுல இருக்கிற ராகத்வேஷங்கள் போகும். இது வரைக்கும் சொல்லி முடிந்தாச்சு. இப்ப அர்ஜுனன் இது வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்ச பகவான் சொல்றதுமே அர்ஜுனுக்கு கேள்வி கேட்கறதுக்கே இடம் இல்லை. கொஞ்சம் ஒரு இடம் விட்டதுமே கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அதகே நப்ரயிக்கோயம் பாவம் சரதி பூருட அனிச்சன் அபிபாஷ்ணேய பலாதிபதி யோஜித. இந்த மனுஷன் எதனா இருந்தாலும் பாவத்திலேயே பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் பண்றான்? யாரோ இவனை பாவத்தை பண்ணு தூண்டுறா போல அவங்க இஷ்டம் இருக்கு. எல்லோருக்கும் பாவம் பண்ணணும் யாருக்காவது இஷ்டம் இருக்கா? இல்ல சார், இல்ல நான் நல்ல வழியில் இருக்கேன், என்ன எல்லாரும் போகணும், நான் நல்ல வழி பண்ணணும் தான் ஜனவரி ஆசை இருக்கு. இருந்தாலும் பாவகர்மா பண்றானே. ஏன் பண்றான்? பலாதிபதி யோசனை வேணும்னு அவனை பாக்கத்துல தள்ளுறா போதே கெட்ட கர்மாவை பண்ணிட்டு இருக்கானே. அவங்க குடிக்கப்படாதுன்னு தெரிஞ்சுதானே இருக்க. அந்த பாட்டிலேயே போட்டிருக்காலும் ஏன் பண்றான்? சிகரெட் குடிக்கப்படாதுங்கிறான், அதுலயே போட்டிருக்கான், இருந்தாலும் பண்றானே. பொய் சொல்லக்கூடாது, அதனால தப்புன்னு சொன்னான். வேதம் 4:50 பொய் சொல்லக்கூடாது, உண்மையை பேசு, சத்யா நப்ரமதிதவ்யம். உண்மையை பேசுன்னு ஒரு தடவை சொன்ன போடாது கூடிய உண்மை. உண்மையை பேசுறதை விட தவறாம இரு, மாறாம இரு, பத்திரமா இரு, ஒரு தடவை பொய்யை பேசக்கூடாது. பேசுன்னு இவ்வளவு சொல்றது 10 தடவை சொல்லணும் சார். இதமா இருந்தா சொல்லணும். அவன் மனசு அவனே ஒத்துக்கிற அளவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி எதனால தெரிஞ்சே பாபத்தை பண்றான் அது சொல்லுவோம் அப்படின்னு கேட்டார். பகவான் காமயேஷ க்ரோதயேஷ ரஜோ குண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேனமிஹ வைரிணம். இந்த ஆசை தான் பார்த்தாங்க. காமயேஷ மனசுல மனுஷனுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை தடப்பட்டா யாராவது அந்த ஆசைக்கு அப்செக்ட் பண்ணினா அது கோபமா மாறிடும். இந்த ரெண்டும் உன் மனசுல இருக்கிற ரஜோ குணத்தினால வந்தது. ஆசையால் மகாசனோ மகாபாப்மா. இந்த ஆசைக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் போறாது. 100 ரூபாய் வந்தா போதும் நினைச்ச நாள் இருக்கு, 1000 வந்தா நினைச்ச நாள் இருக்கு, 10,000 வந்தா 4 டிஜிட் சேலரி வருமானம் உங்க அப்பா எதிர்பார்த்திருக்காரு எத்தனையோ நாள். அந்த காலத்துல 300 நாட்கள் பெரிய சம்பளம்னு 1000 ரூபாய் சொன்னாரு, ரொம்ப பெரிய. இப்ப என்னடா சாதாரணமா இருக்கிறவங்க 1 லட்சம் சம்பளம். அப்போ திருப்தி இல்லைன்னு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பாக்குறாங்க. எவ்வளவு வந்தாலும் போறாது. அதே போலயே வாழ்க்கையில டிரான்சிஸ்டர் இல்லாத நாள் இருந்தது, அதுக்கப்புறம் டிவி வந்தது, இதுக்கப்புறம் பெரிய டிவி இருந்தது, அதை விட்டு அதுல பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணா கலர் டிவி, அதோட எல்லாம் மெல்லிசா இருக்கிற டிவிங்கிறான். என்ன பண்ணுவோம்? என்னென்ன விவகாரங்கள் எல்இடிங்கிற எல்சிடிங்கிற ஒண்ணும் ஒரு பக்கம் முடியாது. ஆனா அவாத்துல இருக்கு, எங்க அதுல இருக்க 2 பக்கம் கதவுல இருக்கிற பிரிட்ஜ் வேணுங்கிறான். எப்படி இருந்தா என்ன தருது? அதனால என்னடா அவாத்துல இருக்கிறது எனக்கு வேணும். இந்த உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுக்க முடியாது. மகாசனோ மகாபாப்மா வித்யேனமிஹ வைரிணம். இவன் தான் உனக்கு விரோதி. அது எப்ப இந்த ஆசை எங்க பிறந்திருக்கு, எப்ப பிறந்திருக்குன்னு உன்னோட சேர்ந்து பிறந்திருக்கு. தூமே ஆபிரியதே வன்னி யகாதர் சோமவேனஜா. இந்த புகை இருக்கு, புகையானது எங்க இருந்து பிறக்கிறது? நெருப்புல இருந்து பிறக்கிறது. நெருப்பு வரப்பவே புகை வருது, புகை இல்லாம நெருப்பு வராது. தானோடைய சேர்ந்து பிறந்தது, தன்னோடைய சேர்ந்த பிறந்த புகை அந்த நெருப்பையே மறைக்கிறது. அதே போல உங்களோடைய சேர்ந்ததான காமம் உங்களுடைய தத்துவத்தை மறைக்கிறது. பூமே ஆபிரியதே வன்னி யதாதர் சோமலேனஜா. சிலது என்ன பண்றதுன்னு நீங்க பிறக்கிற பவர்ல
புதுசா வந்தது. சில ஆசைகள் கண்ணாடி வாங்கப்ப கிளியரா தான் வித்தான். அதை கொண்டு வந்து நன்னா இருக்குன்னு தான் வாங்கிட்டு வந்தாரு. ஆனா வீட்டுல வந்த பிறகு எல்லா தூசியும் அதுல விழுது. அதோட ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, ஒட்டு வச்சுக்கிற இடத்துல அதை எடுத்து வேற எங்கேயும் வைக்க முடியாது, அதில் வைக்கிறாங்க. நீங்க பாக்கிறப்ப உங்க மாதிரி போட்டு இருக்காங்க. என்ன பிராரம்பமோ தெரியல, எல்லா தூசி எல்லாம் அதனால விழுது. இந்த தூசி எப்ப வந்தது? பறந்த பிறகு வந்த ஆசை. உங்களோட போன ஜன்மாவில இருந்து சில ஆசைகளை கொண்டு வந்தீர்கள். சில ஆசைகளை நீங்க வளர்த்த பிறகு இது வேணும் அது வேணும் கொண்டு வந்தீர்கள். இன்னும் என்னன்னா ஏதோ ஆபுரதோ கர்ப்பா, இந்த அம்மா வயத்துல இருக்கக்கூடிய கர்ப்பப்பைக்குள்ள அந்த பையில் ஒரு குழந்தை இருக்கு பார்த்தல, அந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரியும், ஸ்கேன் பண்ணாதான் தெரியும், படக்கூடாதுங்கிறாங்க. விவகாரம் என்னடா அது மாதிரி நம்மளுடைய ஸ்வரூபத்தை டோட்டலா மறைக்கிறதா சில பாவங்கள், சில ஆசைகள். அதனால ஆசைகள் பலவிதம். தேனேதமாவிரதம் ஆவிரதம் ஞானமே தேனா, இப்படிப்பட்டதான ஆசையினால ஞானமானது, ஆத்ம ஞானமானது மறந்து இருக்கு. நித்திய வைரினா ஞானிக்கு இது நித்திய வைரி. நாமெல்லாம் சில சமயத்துல பரவாயில்லைன்னு நினைச்சிருந்தா அப்புறம் ஆசை அனுபவிக்கிறோம். ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னா கொஞ்சமா சாப்பிடணும். எனக்கு பிரசாதம் சுவாமி 7 நாள் பிரசாதம், அது கொஞ்சம் மனமுன்னா பாதி 2 சாப்பிடலாம். பிரசாதம் கொஞ்சம் தானே சாப்பிடணும். என்னடா சாக வச்சுட்டு இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதனால காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேண ஆனலேன துஷ்பூரேண இம்பாசிபிள் டு கம்ப்ளீட். ஆசைகள் ஆசைப்பட்டுட்டே இருந்தா எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் சொல்லிட்டே இருப்பேன். போரும்னு சொல்றாங்க. ஏன்னா நெருப்பு மாதிரி. நெருப்புக்கு சம்ஸ்கிருதத்துல அனலம்னு பேரு. அலம்னு சொல்ல மாட்டார். சோ இஸ் நோன் அஸ் அனலம். விவகாரம் என்ன, அலம் புத்தி எவ்வளவு டின்னா நெகை கொட்டினாலும் இன்னும் வேணும் இன்னொன்னு கேட்பாங்க. போருமாப்பா பையன் ரொம்ப சொல்றாளோ நீங்க சொல்வேன், அதனால அக்னி சொல்ல மாட்டார். அது மாதிரி இருக்கு ஆசை. துஷ்பூரேண அனலேன. இந்த சத்ரு எங்க இருக்காங்க சார், எக்ஸாக்ட் பிளேஸ் தெரிஞ்சா நியூக்ளியர் பம்ப் போட்டு அவனுக்கு அழிச்சு விடாம அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எங்கேயும் இல்லை, உங்க மனசுலதான் இருக்கு. இந்திரிய அடிமனோ புத்தி அஸ்யாதிட்டான முச்சதே. இந்திரியங்கள், புலன்கள், மனசு, புத்திக்கு தான் இருக்கு. ஏதை விமோகயத்தேஷ ஞானம் அமிர்த்ய தேகினம். நம்ம புலன்கள்ல குடிச்சுட்டு கண்ணை பறிக்குது. அப்படியே சாயங்காலமா ஆசிரியர் ராசி சிற்பக்கத்தில் அழிச்சுன்னு வந்துன்னு வச்சுக்கலேன், இங்க வரிசையா மேல இருந்து கீழே படம் வந்து போட்டுருவாங்க. கிட்ட போய் பார்த்துட்டு வரேங்க, பார்க்க அவ்வளவுதான் மாட்டினாச்சு. அதை வாங்கணும். 50 படம் இருக்குமா, இன்னொன்னு இது அதை விட நல்லா இருக்கு. வாங்கப்போ போனா போங்க நீங்களும் ஒரு வேட்டி வேணும்னா வாங்கிடும். ஏதோ ஒரு கிட்டப்படுறாங்க வசதிக்கு தான் கொடுக்குறேன். இருந்தாலும் என்னடா சார் அந்த கண்ணை பறிக்க. ஆசை எங்க இருக்க, விஷயங்களால மனசானது புலங்களால் இருக்கப்படுது. இந்திரிய அணி மனோபுத்தி அஸ்யாதிட்டான முச்சதே ஏகை விமோகயத்தேட ஏககாம. இந்த புலன்களையும் மனசையும் வச்சுட்டு மோகப்படுத்துறது ஞானமா தேகினம். ஆயால் தஸ்மாத் நான் என்ன பண்ணணும், இந்திரியாணி ஆதௌனி அந்நிய கரதர்ஷவா புலன் அடக்கி ஆத்மானம் பிரஜகி ஏனம். இப்படிப்பட்டதான இந்த பாப்பனான இந்த மனச இந்த ஆசைய அடக்கு. ஞான விஞ்ஞான நாசம். பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் எல்லாத்தையும் நாசம் பண்றது அது அடக்கு. எப்படி தெரிஞ்சுக்கணும், இந்திரிய புலன்களை விட இந்த விஷயங்களை விட புலன்கள் கோஷம். அந்த புலன்களை விட மனசு கோஷம். மனசை நிகிரகம் பண்ணினா இது ஒண்ணு முடியும். இந்த மனசு புத்தியாக நிகிரகம் பண்ணும். அந்த புத்திக்கு அப்பாற்பட்டதாக ஆத்மா இருக்காரு. நமக்குள்ள ஆத்மா நான் சொல்ற ஆத்மா அந்த புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. ஏவம் புத்தே பரம் புத்வா. இந்த புத்திக்கு சாட்சியா இருக்கக்கூடியதான பரமாத்மாவை அறிந்து சம்ஸ்தப்ய ஆத்மான ஆத்மனா. நீயே உன்னுடைய புத்தியை நிறுத்தி ஜெகி சத்ரு மகாபாவோ. இந்த சத்ரு நமக்கெல்லாம் சத்ருவா இருக்கக்கூடியதான அவரை ஜெயிக்கணும். யாரவர், நம்ம மனசுல இருக்கிற ஆசை. ஜகி சத்ரு மகாபாவோ காம ரூபம் துராசதம். இந்த ஆசையை ஜெயிக்கணும். இப்படி கர்மயோகத்துல
கர்மான்னா என்னங்கிறத சொல்லி ஸ்வதர்மம் அவசியம் பண்ணணும். அதை பண்றதுக்கு ஒரு 8 காரணங்கள் சொல்லி இதனால்தான் க்ஷேமத்தை அடைய முடியும் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை சொல்லி இன்சிடென்டலா வரக்கூடியதான பல விஷயங்களையே சொல்லிட்டு வந்து ஸ்ரத்தையோட ஈஸ்வரார்ப்பணமா பலத்துல ஆசை இல்லாமல் நம்ம கர்மாவை ஸ்ரத்தா பக்தியோட அவசியம் பண்ணணும்னு சொல்லி அதுவும் நம்ம கர்மா ஏதோ ஒரு கர்மானால நமக்கு எந்த விதமா இருக்கோ அந்த ஸ்வதர்மத்தை பண்ணணும்னு சொல்லி முடிச்சிருக்கிறது. இந்த கர்மாவை விட்டு விட்டு லௌகிகமான கர்மாக்கள் அனாவசியமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்ங்கிறதுக்கும் ராகத்வேஷாதிகள்னு சொல்லி அதுல ராகத்வேஷம்னு 2 சொன்னாலும் காமக்ரோதம்னு 2 சொன்னாலும் பேசிக்கா இருக்கக்கூடியது ஆசை ஒண்ணுங்கிறது காமம் ஒண்ணான்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த காமம் ஆசை வெளி விஷயங்கள்ல ஆசை இருக்கிறதுனாலதான் உள்ள இருக்கிற ஆத்மாவை நீங்க பார்க்கல. சில ஆசைகள் பிறவியோடைய வந்தது, சில ஆசைகள் பிறந்த பிறகு வந்தது, சில ஆசைகள் உள்ள இருக்கிற ஆத்மாவை அடியோடு தெரியாம பண்ணக்கூடியதான ஆசைகள் இருக்கு. இந்த ஆசையை ஜெயிக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியதுன்னா புலன் அடக்கணும், மனசை அடக்கணும். அடக்கணும்னு அடக்குனா அடங்குன்னு அடங்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஆத்மாவை, அந்த பரமாத்மாவை நாம நினைக்கணும், பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த புத்திக்கு அப்பாற்பட்டதான ஆத்மாவை அறிந்து அதனால புத்தியும் மனசையும் புலங்களையும் அடக்கி ஆசையை ஜெயித்து ஸ்வதர்மத்தை பண்ணி நாம் க்ஷேமத்தை அடையணும்னு கர்மயோகத்தில் அப்புறமா இப்படிப்பட்டதான அழகான இந்த அத்தியாயத்தை நமக்கு முன்னால பகிர்ந்து கொள்ளக்கூடியதான வாக்கியத்தை கொடுத்த குருபாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு முக்கியமா உங்களுக்கு எல்லோருக்கும் அபிநந்தனங்களை தெரிவிக்கணும். ஏன் தெரியுமா? வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் லீவா இருந்தாலும் அன்னைக்கு கிளாஸ வச்சு அதுலயும் விசேஷமாக இப்படி ஏதோ ஒண்ணு சொல்லி அதை கேட்க சொல்லி நீங்க எல்லாம் அத்தனையும் விட்டு இதை வரணும்னு ஒரு ஆசையோட வந்திருக்காங்க. அது ஒன்றே ஈஸ்வர அனுகிரகம், பகவத் அனுகிரகம் இல்லாதோம்னா இது நிச்சயமா வராது. அப்படி இங்க வந்தவாளுக்கெல்லாம் ஈஸ்வர கடாட்சம் நிச்சயமா கிடைக்கணும். அதனால பகவத் அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சு கொண்டு, ஏன்னா ஜன்மாந்திரத்துல பாக்கியம் வளர்ந்தானா இந்த பக்கம் வருவான். இந்த சம்ஸ்கிருதத்துக்கு ஈர்வாணின்னு தேவ பாஷை இருக்கு. இந்த பாஷையில பேசினாலே ரொம்ப விசேஷம். அப்படி ரொம்ப உயர்ந்ததான ஒரு சொரூபம். அதுல நமக்கு கர்மயோகியாக இருக்கிற திருஷ்டாந்தம் நம்ம ராதாகிருஷ்ணன் சார். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட விடாம இது பிரின்சிபால் சொன்னா எப்ப சார் காலேஜ் இருக்கிறதுனால காலேஜ் தானே பிரின்சிபால். அப்ப ஞாயிற்றுக்கிழமை கூட மற்ற நாட்களில் இதே வந்து அச்சிந்தனம் தன்மனம் அந்யோன்யம் தத்பிரபோதனம் அப்படிங்கிற காலையில என்னென்ன சகாயம் பண்ண முடியுமோ, என்னென்ன முன்னுக்கு வர முடியுமோ. முன்ன இருந்த பிரின்சிபாலுக்கெல்லாம் வேலை ரொம்ப குறைச்சலா இருக்கு. இப்பதான் இவர் சொல்றாரு, ஒரு இடத்துல யோகா கிளாஸ் இருக்கிறான், ஒரு சர்டிபிகேட் கிளாஸ் இருக்கிறான், ஒரு ஒண்ணுங்கிறார், இதுல சுவாதி நட்சத்திரம் ஒரு சபைங்கிறான், ஏன் நம்ம பிள்ளையா அதுக்கு பிள்ளையா அவளுக்கு பிள்ளைய இதே சிந்தத்தான் அவருக்கு விவகாரம் முழுக்க. அப்படி இருந்து ஒரு கர்மயோகியா நமக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு இருந்தா லோகக்ஷேமா அவரும் ஆயுராரோக்கியங்களோட திரவணாக கொண்டிருக்கணும். அதே போல இந்த சம்ஸ்கிருத கலாச்சாரம் நாளுக்கு நாள் இன்னும் வசதியா நடக்க வரணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு என்னையே இங்க இருந்து உங்க முன்னால பகவத்கீதை சொல்லக்கூடியதான பாக்கியம் கொடுத்ததான எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு சமயம் ஆயிடுத்து. அப்புறம் 5 நிமிஷம் லேட்டு, ஆனா 1 மணி தான் பேச சொல்லியிருக்கேன். அவரே 5 நிமிஷம் அப்புறம் தான் கொடுத்தார். அதனால சரியா படித்து மங்களம் பூசவே திராயமா